சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பரத்வாஜனோட போன வருஷம் ஒரு 5 படம் செமையா சொன்னாரு. அந்த படம் எல்லாமே ஆகா ஓகோன்னு போனதுனால இந்த வருஷம் அவர் சொல்லியிருக்க ஒரு 10 படம் இப்போ ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட்டா லிஸ்ட் வந்துச்சு. இப்போ வந்து அபிஷியல் IMDb லிஸ்ட் வந்துருச்சு. அதனால நம்ம பரத்வாஜன் சொன்ன 10 படம் எப்படி இருக்குன்னு பாப்போம். எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். எப்படி இருக்க போகுது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சாய்பல்லவி சீதா நடிக்கிறாங்க. அதுக்காக இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஆமா, யஷ் வேற வில்லனா பண்றாங்க. ஓடாது, பார்க்கலாம். அதுக்கு அவங்களுக்காக பண்ணலாம். இல்ல அவங்களுக்காகலாம் போய் பார்க்க மாட்டேன். நீ பார்க்க போடா. நானும் பார்க்க மாட்டேன், நீங்களும் பாக்காதீங்க. எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்ப்பேன். அவங்களுக்காக இவங்களுக்காக போய் பார்க்க மாட்டேன். எக்ஸெப்ட் விஜயண்ணா. நீங்க எந்த படம் நல்லா இருக்கும்? ஈஸரே வந்ததே தெரியாம சுத்திட்டு இருக்கோம் நாங்க. ஆமா, ஆனா நாங்க தான் வந்து மூவி ரிவ்யூவர். ரிவ்யூவர்ஸ்லாம் இல்ல. படம் வந்தாலே நாங்க சூப்பரா ரிவ்யூ பண்ணுவோம். நாங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ், நாங்க எங்க ஒபினியன் சொல்றோம்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல வயசான தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அதான் நாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நாங்க உங்கள ஒருத்தனா இருக்கோம். டேய் இப்படிதான்டா மிடில் கிளாஸ் தமிழ் சினிமா மில்க் பண்ணுது. அந்த மாதிரி மில்க் பண்றோம்டா. உங்கள தான் நாங்க ஒருத்தர். அதாவது தாடி எடுத்தா ஆள் காலி அப்படின்னு. நல்ல பிரபாஸ் வந்து ரூத்லெஸ்ஸா, அதுவும் அவன் இப்ப ராஜா சாப்லாம் நடிச்சு வச்சு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக் தேவை. அதுக்கு சந்திப்படி அவங்க ஒரு பிரபாஸ் டீமே கம்பேக்கே வராதுங்க. அவங்கள வந்து செம்மையா கை சொல்றான். ஜனநாயகன்ல குதிச்சானா கன்ஃபார்ம் எது இல்ல. அண்ணா வந்து ஒரு லார்ஜர் than லைஃப் கேரக்டர் தான். பிரபாஸ் வந்து என்னதான் டைனோசரா இருந்தாலும் நாங்க டைனோசர் மாதிரி எங்களால ஏத்துக்க முடியாது. ரன்வீர் கபூர் படம் அதெல்லாம் கூட நல்லா இருக்கும். நான் என்ன கனவா கண்டேன். ரன்வீர் சிங்